ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். அப்படியே ஒரு மார்னிங் டைம்லேருந்து இன்றைக்கி விலாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எழுந்ததும் ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கப்போர்டு, அதாவது மேக்கப் ஐட்டம், ஸ்கின் கேர் ஐட்டம் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஐக்கியாவில் வாங்கிட்டு வந்த ஆர்கனைசர் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். விடியக்காலம் ஒரு 4 மணிக்கே எழுந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு தூங்கிட்டேன். ஃபார்ம் ஹவுஸில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 11 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே அரிசி வந்து ஆட்டை போட்டுட்டேன். ஸோ ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஸ்பேஸ் ஆர்கனைசர் வாங்கிட்டு வந்திருந்த வாஷ் பேஷன் கிட்ட வச்சு ஃபேஸ் வாஷ், ஸ்கின் கேர் ஐட்டம்லாம் வச்சுக்கலான்னு 2 கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட் இப்படி மேலே புல் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அப்படியே டைட்டாக வந்து பிடிச்சிக்குது. இதில் நம்ம வெயிட் அதிகமாக இல்லாமல் கம்மியாக வெயிட் இருக்க பொருள் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். நான் மணி பிளான்ட் சின்ன ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி தான் வச்சேன். அதுக்கே வந்து வெயிட் தாங்கலை, கொஞ்சம் நேரத்தில் வந்து கழண்டு விழுந்துருச்சு. நீங்கள் வெயிட்டாக இருக்க பொருள் எது வைக்காதீங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்க பொருள் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு அதுக்குள்ளே திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்பேஸே நீட்டாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களை என்கேஜிங்காக வச்சுக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். நம்ம ஸ்க்ரீன் டைம் வந்து கட் பண்ணி கொஞ்ச நேரம் விளையாண்டாலுமே மறுபடியும் அவங்க கேட்குறது வந்து ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ அந்த ஸ்க்ரீன் டைமே சம்திங் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலான்னு லேகனை வந்து பான்சோ அப்படிங்கிற ஒரு யூனிக்கான கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் கால்குலேட்டிங் மேன் நீலகந்த பானு பிரகாஷ் அவங்களால கிரியேட் பண்ணப்பட்டது. அவங்களோட டியூட்டர்ஸ் தான் வந்து இப்போ கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணும்போது கிட்ஸ் கால்குலேட்டரோட ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண கற்றுக்குவாங்க. பெஸ்ட் பார்ட் என்னென்னா பென், பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. ஒன்லி ரியல் லைஃப் அப்ளிகேஷன் வச்சு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வித்தின் அ செகண்ட்குள்ளே மென்டலி வந்து கால்குலேட் பண்ண லேர்ன் பண்ணிக்குவாங்க. அண்ட் கிளாஸுமே சூப்பர் இன்ட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் லேகன் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக அவங்களோட இருந்தான்னு. அவங்க டைம் வந்து சம்திங் யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும். மேக்ஸை வந்து ஃபன்னாக லேர்ன் பண்ணும்போது மேக்ஸ் மேலே இருக்க ஒரு பயமே வந்து குழந்தைங்களுக்கு போகும். ஸோ இது வந்து 5 to 15 இயர்ஸ், அதாவது யூகேஜி டு 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க கிட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் USA, UAE, UK அண்ட் ஆஸ்திரேலியாலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஃப்ரீ ட்ரைவ் கிளாஸும் கொடுக்குறாங்க. அண்ட் சம்மர் வெக்கேஷன் ஆஃபராக 30% டிஸ்கவுண்ட்டும் வந்து இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற 100 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 30% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் என்கேஜிங்கான கிளாஸ். லேகன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தால் அவங்களோட. பாய் சார். பாய். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க். என்கிட்ட திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. இருந்தாலுமே அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறக்கு எனக்கு அவ்வளோ சலுப்பு. ரொம்ப நாளாக பண்ணாமல் அப்படியே வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட்டுட்டேன். எங்கிட்ட மேக்கப் ஐட்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறையலாம் இருக்காது, மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா எப்பயாவது எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போனால் தான் வந்து லைட்டாக வந்து மேக்கப் போடுவேன். மற்றபடியெல்லாம் வந்து மேக்கப் தொடவே மாட்டோம் வீட்டில். அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷேடில் வந்து லிப்ஸ்டிக் இருக்கும், ஒரு கலர் கலெக்டர், 2 கன்சீலர், 3 ஃபவுண்டேஷன். அதுலேயும் கலர் பார் ஃபிட்மி வந்து தீபியோடது. ரீசெண்டாக தான் ஃபேஸஸ் கனடாவோடது வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணேன். இவ்வளோ நாளாக நான் கன்சீலர் மட்டும்தான் போடுவேன், ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபேஸஸ் கனடா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே வந்து செட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய கிளிப்பு, க்ரன்ச்சீஸ், பேண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பேங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அலர்ஜிக்கு இருக்குது. ஒரு ½ டேக்கு மேலே போட்டிருந்தா அலர்ஜி வர ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு காமிச்ச கண்ணாடி பேங்கிள் என் வளகாப்புக்கு முந்தின நாள் நைட்டு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து போட்டு விட்டாங்களா, அதனால் நான் வந்து ஞாபகமாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸ் வாங்கி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கலர் சேஞ்ச் ஆகாமல், கருத்து போகாமல் அப்படியே வந்து இருக்கும்.
இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு சுத்தமா சம்மந்தமே கிடையாது. இது தீபியோட டிபார்ட்மெண்ட். அவளுக்கு நெயில் பெயிண்ட் மேல அப்படி ஒரு கிரேஸ். Zudio போனா புதுசா என்ன கலர் வந்திருக்குன்னு பார்த்து வாங்காம வரவே மாட்டா. லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் நெயில் நல்லா நீளமா வளர்த்தி வீக்லி 2 டேஸ் வந்து நெயில் பெயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி காலேஜுக்கு போட்டுட்டு தான் வந்து போவா. அவ்வளோதான். இவ்வளோதான் இங்க இருக்க ஐட்டம்ஸ். இது மட்டும் இல்லாம வெளிய கொண்டு போற மேக்கப் பவுச், எங்களோட பர்ஸு, அப்பப்போ யூஸ் பண்ற ஹேர் சீரம், அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இதெல்லாம் வந்து உள்ள வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் மெயினா கிளீன் பண்ணணும்னு நெனச்சது பார்த்தீங்கன்னா, நான் மேல வச்சிருக்க இந்த ஐட்டம்ஸ் இருக்க இடம் தான். ரோட்டு மேலேயே வீடு இருக்கனால வீக்லி ஒன்ஸ் தொடச்சு வச்சாலுமே அவ்ளோ குப்பை வந்து சேர்ந்துருது. வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் கேர் ஐட்டம் வச்சிருக்க இந்த ட்ரே வந்து ரொம்ப சின்னதா இருக்கனால, ஐக்கியால வாங்கிட்டு வந்திருந்த ஒரு ஒயிட் கலர் லாங் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது நான் மெயினா இந்த இடத்துல வச்சு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெறைய ஐட்டம்ஸ் வந்து ஒரே ட்ரேல வச்சேன். நல்லா ஸ்பேஷியஸாவும் இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம் நெறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ள வச்சுக்கலாம். பார்க்கறக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து அவ்ளோ நீட்டா இருந்தது. ஸோ இது என்னோட ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது. நான், தீபி 2 பேருமே ஷேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது அவ்ளோ நீட்டா இருந்தது. டைம் ஒரு 1 இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு லஞ்ச் ரெடி பண்ண வந்துட்டேன். கார்டனில் பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யாக்காய் நல்லா திரண்டு வந்திருந்தது. அது இன்னும் பழுக்கல. இன்னும் 2 நாள் ஆகும்டா, வெயிட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தேன். லேகன் வந்து கேட்குற மாதிரி தெரில. கொஞ்சம் செங்காயாக இருக்கும்போது வேணும்னு கேட்டனால அதை பறிக்க போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பிஞ்சு விட்டுருக்கு. நான் ஊருக்கு போகும்போது வந்து இந்த அளவுக்கு பிஞ்சு இல்லை. ஊருக்கு போயிட்டு ஒரு 20 நாள் கழித்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொய்யா செடியில் அவ்வளோ பிஞ்சு இருந்தது. அது இல்லாமல் காய்கறி 1, 2 வந்து தோட்டத்திலே இப்போ வந்து காய்ச்சிட்ருக்கு. இந்த ரோஸ் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ செடி கீழே வந்து வச்சுருந்தோம். நிழல் விழுந்தனால பூவே வந்து வைக்கல. அதுக்கப்புறம் தான் சரின்னு இடத்த மாற்றி வச்சு பார்த்தோம். இடத்த மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பூ வந்து பூக்குது. நிறைய வந்து மொக்கு வச்சிருக்கு. காய்கறி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் மறுபடியும் புதுசா வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாழை மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சொரக்காய் இப்போ தான் வந்து கொடி விட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கொய்யாக்காய் பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மட்டும் விட்டுருந்தானா சூப்பராக இருந்திருக்குமே, அதுக்குள்ளே வந்து பறிச்சிட்டானே தான் தோணுச்சு. இருந்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. பழுக்க விட்டு சாப்பிட்ருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். நம்ம சொன்னால் இதைத்தான் கேட்குறாங்க அப்படின்னு வந்து விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து கொய்யாக்காலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்தது. டியூஸ்டே தான் எங்கள் கோவிலில் பூச்சாட்டினாங்க. அதாவது நேற்று தான் வந்து பூச்சாட்டினாங்க. மண்டே வந்து நாங்கள் நான்வெஜ் தான் ரெடி பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப நாளாக மட்டனில் லேயர் பிரியாணி ரெடி பண்ணணும் ஆசை. ஸோ அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 3/4 கிலோ வந்து மட்டன் எடுத்திருக்கேன். நான் கொழுப்பு வந்து போடல, வெறும் மட்டன் பீசஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற வரைக்கும் அப்படியே வந்து ஊற விட்டுறலாம். எனக்கு வர வர பார்த்தீங்கன்னா கொழுப்பு போட்டால் குழம்பு பிரியாணிலாம் நம்மன்னு போனமாக இருக்குது. அதனால் கொழுப்பு நிறையா இருந்தனால தீபிக்கும் லேகனுக்கும் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஈரல் ஒரு 2-3 எலும்பு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா மட்டனில் வந்து ரசம் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து செஞ்சிடலாம். பிரியாணிக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எதுக்காக இவ்வளோ ஆயில் விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது லேயர் பிரியாணி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு லேயருக்கும் இந்த ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க அதே ஆயிலில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் மறுபடியும் இன்னும் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க.
இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா, நல்லா நிறம் மாறிருச்சு. இப்போ இதில வந்து ஒரு 4, 5 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, 3 டூ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் வந்து போட்டேன். 3 டம்ளர் அரிசி, 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு போட்டு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுட்டு, பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன். நான் வந்து சக்தி மசாலாவோட பிரியாணி மசாலா வந்து போட்டிருந்தேன். அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு, தக்காளி நல்லா வந்து குழஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிரில் ஊற வச்சுருக்க மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளியோடு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 4 டூ 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு கிரேவி பதம் தான் வந்து வேணும். இப்போ இன்னொரு சைட் குக்கரில் பார்த்தீங்கன்னா, மட்டன் ரசம்க்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம சீரகம், மிளகு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கோங்க. மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மட்டன் வந்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஒரு 4 டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். மட்டன் பிரியாணிக்கு மட்டன் குக்கரில் வேக வச்சுட்டேன். மட்டன் ரசமும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பாஸ்மதி அரிசியை வடித்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்தனால 12 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு, எண்ணெய், கொத்தமல்லி தழை, சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணியில் அங்கங்கே இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 6 நிமிஷம் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். மட்டன் ரசம் அன்றைக்கி உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நானே ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ குழந்தைங்க இன்னும் மட்டன் சாப்பிட்டு பழகலை அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சா அந்த ரசத்தோட டேஸ்ட்டை வந்து அவங்களுக்கு பழக்கிட்டிங்கன்னா அப்படியே மட்டனும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. மட்டன் ரசம் வந்து ரெடி. பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பதத்தில் வந்து ரெடியாக இருந்தது மட்டன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியுமே ஒரு 6 நிமிஷத்தில் நல்லா லாங்காக சூப்பராக வந்து வெந்து வந்திருந்தது. இதை வந்து அப்படியே வடிச்சுக்கலாம். சாதம் வடிக்க யூஸ் பண்ண பாத்திரத்தை தான் பிரியாணி லேயர் பண்ண போகிறேன். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு சாப்பாடை வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இப்போ பாத்திரத்தில் கீழே ஒரு லேயர் நம்ம ரெடி பண்ண மட்டன் கிரேவி, மேலே வந்து வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ், அப்புறம் ஃப்ரைடு ஆனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி எல்லாம் லேயர் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற்றி வச்சு ஒவ்வொரு லேயருக்கும் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தால் தான் அந்த லேயர் பிரியாணிக்கு ஒரு கலர் கிடைக்கும். நானும் தேடி பார்த்தேன், எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கல. கிடைச்சா அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து பண்ணிகிட்டே வந்து கடைசியாக வந்து சாதம் போட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு நான் வந்து போட்டுக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா லேயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து தம் வச்சிட போகிறோம். நான் யூஸ்வலாக வீட்டில் எப்படி தம் வைப்பேன்னா, எல்லா பிரியாணி இப்படி தான் தம் வைப்பேன். யூஸ் பண்ணாத தோசைக்கல், அதுக்கு மேலே வந்து பிரியாணி, அதுக்கு மேலே வெயிட் வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம், ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் பிரியாணி சூப்பராக தம் ஆகி வரும். எப்பயுமே இப்படி தான் வந்து ரெடி பண்ணுவேன். இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தாவும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா தம்மாகி வாசம் வந்து சூப்பராக வெளியே வர ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா பிரியாணிக்குமே நல்லா தம் ஆகிடுச்சு அப்படின்னா வாசம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து கண்டிப்பாக இந்த வடித்து செய்கிறதெல்லாம் நம்ம சொதப்பிடுவோம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சுட்டு செஞ்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. அந்த சாஃப்ரான் மில்க் மட்டும் இருந்திருந்ததுன்னா பிரியாணி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்திருக்கும். மட்டன் பிரியாணி, மட்டன் ரசம், ஆனியன் ரைத்தா சூப்பராக இருந்தது காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிரியாணி ஓகே தான். அவருக்கு பிரியாணி மட்டும் கொஞ்சம் குழைவா இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு குழைவா தான் வந்து ரெடி பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கெலாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.